நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் கைது. அவர்களிடமிருந்து 52,000 லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்ட போதிலும் அண்டை மாநிலங்களான கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரி சீட்டுகள் தமிழக எல்லையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரிகளை அடிப்படையாக கொண்டு தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக ஆன்லைன் மூலம் லாட்டரி விற்பனை செய்யப்படுகிறது. சட்டவிரோதமாக விற்கப்படும் ஆன்லைன் லாட்டரிகளை வாங்கி ஏராளமானோர் தங்களது பணங்களை இழந்து வருகின்றனர். பழனியிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பது அதிகரித்துள்ளது. மாவட்ட கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்களை அவ்வப்பொழுது போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்த போதிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை நடப்பது குறித்து பழனி துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயனுக்கு தகவல் கிடைத்தது. இதனை கண்காணிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டு பழனி பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் ஐயப்ப சீசன் தைப்பூசம் வரவுள்ள நிலையில் லாட்டரி சீட்டுகள் அச்சடித்து விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனையடுத்து பழனி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் பழனியில் அனைத்து பகுதிகளிலும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட பாஸ்கரன், மணிகண்டன், நாகராஜ், செல்வராஜ், முத்துராஜ், ஈஸ்வரன், சக்திவேல் ஆகிய 7 பேரிடமிருந்து 52,000 லாட்டரி சீட்டுகளும் 7,000 ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.